சங்கீதம் 31 அதிலே 23 வாசிக்க கேட்போம். भजन संहिता 31:23 को हम पढ़ेंगे. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. तालियां बजाकर सभी लोग प्रभु की महिमा करेंगे. यहोवा सच्चे लोगों को तो रक्षा करता, परंतु जो अहंकार करता है उसको वह भली भांति बदला देता है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, உண்மையானவர்கள் தேசத்தில் குறைந்திருக்கிறார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலேயே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. हम पुराने नियम में जान सकते हैं कि सच्चे लोग इस दुनिया में बहुत ही कम हो चुके हैं. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். यहोवा पवित्र नाम की स्तुति हो. ஆமா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல டைபிஸ்டுகளை வேலைக்கு எடுத்தாங்க. एक जगह में टाइपिस्ट को काम में ले रहे थे. அப்ப அவர் இன்டர்வியூ பண்றவர் இந்த ஒரு இன்லைன் லெட்டர் 10 படிமா, அந்த காலத்துல இன்லைன் லெட்டர் இருக்கும், 10 படி போய் நீ எதனாலும் டைப் பண்ணி கொண்டு வா என்று சொல்லி சொன்னார். तब उन्होंने कहा था कि इनलाइन लेटर को यानी हाथ में देकर इसे टाइप करके लेकर आओ. தன்னுடைய திறமை தெரிவதற்காக வேகமாக டைப் பண்ணி அவர்கள் கொண்டு வந்தார்கள். और अपने सामर्थ्य को दिखाने के लिए जल्दी टाइप करके लेकर आए थे. டைப் பண்ணிய பிறகு மிச்ச கடிதங்களை எல்லாம் கொண்டு வந்து பத்திரமாய் சிலர் ஒப்படைத்தார்கள். और टाइपिंग करने के बाद में जो बाकी बचा हुआ था उसे उनके हाथों पर दे दिए थे. சிலர் தப்பா அடிச்ச லெட்டர் எல்லாம் நைஸா கிழிச்ச பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. और कुछ लोगों ने जो गलती किया उसे फाड़ कर अपने जेब में डाल दिए थे. உன்னிடத்துல எவ்வளவு லெட்டர் கொடுக்கப்பட்டது, மீதத்தை கொடு என்று கேட்டால், और आपके पास कितना दिया गया था बाकी दे दो पूछने पर, கொடுத்தது இவ்வளவுதான் சொல்லி அவர்கள் சொல்லி 4 லெட்டர் போல அடிச்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. जो दिया है वह वही है, ऐसे 4 लेटर देकर वे चले गए. வாங்கினவருக்கும் அதை எல்லா கலெக்ட் பண்ணவருக்கும் கொடுத்தவருக்கும் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். और जो दिया था और जिसने जो लिया उनमें अंडरस्टैंडिंग होता है. எத்தனை லெட்டர் கொடுத்தாங்க, और कितना लेटर उनको दिया गया, எத்தனை பதில் வந்திருக்கு, और कितना जवाब आया है. உண்மை இல்லாதவர்கள் எல்லாரும் அடிபட்டு போனார்கள். जो सच्चे नहीं थे वे मार खा गए थे. நம்ம மக்கள் அந்த நேரத்துல அத்தை மாமாக்கு கடிதம் எழுத அவருக்கு வாங்கணும்னு நினைச்சு உள்ள வச்சிருப்பாங்க சிலர். और कुछ लोग जो रिश्तेदारों के लिए पत्र लिखना चाहते थे लिखे होंगे. அவங்க எல்லாம் கப்சா மாஸ்டர்ஸ். और वे लोग जो है ऐसे व्यर्थ के लोग हैं, பொய் விடுகிறவர்கள், झूठ बोलने वाले हैं. வேதம் சொல்லுகிறது, व्यवस्था बताती है, உண்மையானவனை கர்த்தர் தற்காப்பார். यहोवा सच्चे लोगों की रक्षा करता है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நீங்க உங்க ப்ரொடெக்ஷனுக்காக அலையிறது எவ்வளவு நாள்? आप अपनी रक्षा के लिए कितने समय तक खोज रहे हो? மாந்திரிகங்கள் தொடக்கூடாது என்று அழ வேண்டியது எவ்வளவு நாள்? जादू नहीं छूना इसलिए कितने समय तक रोते रहते हो? எவ்வளவு நாள் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமா செயல்படக்கூடாது, மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேறாமா செயல்படக்கூடாது அழ வேண்டியது எவ்வளவு நாள்? और आपके दुश्मन और आपके ऊपरी अधिकार आपके ऊपर नहीं चढ़ाई करने के लिए कितने समय तक रोते रहेंगे? இன்னைக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. आज उसके लिए एक फुल स्टॉप रखिए. என்ன செய்யணும்? क्या करना है? உண்மையா இருங்க, அவ்வளவுதான். सच्चा रहना है बस. ரொம்ப சிம்பிள். பொய் விடுறத நிறுத்துங்க. बहुत ही साधारण, झूठ बोलना छोड़ दो. பொய் சொல்றத நிப்பாட்டினீங்கன்னா, झूठ बोलना रोकने से ஆண்டவருடைய தற்பாதுகாக்கும் வல்லமை முன்னமே வந்து நின்று உங்களை முழுசும் பாதுகாத்துக்கிடும். परमेश्वर की रक्षा पहले से ही आकर आपको पूरी तरह से रक्षा करेगी. தேவன் சொல்லி இருக்கிறார், परमेश्वर ने कहा है, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். मैं तेरे लिए ढाल और एक बहुत बड़ा सा बल हूं. தேவனால அவிசுவாசத்தை தாங்கி பிடிக்க முடியாது. परमेश्वर अविश्वास को सहन नहीं सकते हैं. ஆகவே தான் பாருங்க, பேதுருவினுடைய கால் தண்ணீருக்குள்ள முங்குது. அவிசுவாசம் வந்தோடனே உள்ள போகுது பாத்தீங்களா? इसलिए अविश्वास के कारण पतरस का पैर पानी के नीचे जा रहा था. ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். इसलिए बिना विश्वास से परमेश्वर से प्रिय रहना असंभव है. அதே மாதிரி நீங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தா, इसलिए अगर आप लोग बिना सच्चे के साथ रहेंगे உங்களுக்கு तो அவர் கேடகமா இருப்பாரு. वे आपके लिए ढाल के समान ஆனா तो रहेंगे. எதிரிகள் தாக்குறது அவ்வளவு வேகமா ஸ்டாப் பண்ண முடியலப்பான்னு உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. लेकिन कहते रहेंगे कि दुश्मन को मुकाबला करते से रोक नहीं सकता हूं. இங்க ஒரு சட்டம் எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா? और यहाँ पर एक नियम लिखा गया है. அதாவது இந்த ஒரு நியமம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, இதன்படி தான் தேவன் செயல்படுவார். और इसी नियम के अनुसार प्रभु काम करेंगे. இதுதான் தேவனுடைய வழி. और यही परमेश्वर का मार्ग உண்மை है. உள்ளவனை கர்த்தர் தற்காப்பார். सच्चे लोगों को परमेश्वर यहोवा रक्षा करेगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के உங்கள் लोगों, இருதயம் கலங்காதிருப்பதாக, आप लोगों का हृदय बिना चिंता के साथ பயப்படாதிருப்பதாக, रहे, बिना डर के साथ रहे. உங்க பிள்ளை தெரியாம ஒரு சிறு பள்ளத்தை நோக்கி சின்ன குழந்தை ஓடுனா நீங்க அங்க
கட்டளை போட்டுக்கிட்டு நிப்பீங்களா? अगर आपका बच्चा किसी अनजाने में जो गड्ढे के करीब जाता है तो आज्ञा देते हुए खड़े रहेंगे பெத்த क्या? வயிறு எரியும்ல, और गर्भ में उठाए हुए वो ஓட்டமாய் गोद ஓடி चलेगा। பிள்ளையை தூக்கிக் கொள்வீர்கள். दौड़ कर बच्चे को गोद में ले लेंगे। அப்படித்தான் தேவன் இருப்பார். वैसा ही परमेश्वर रहेंगे। வேதம் சொல்லுகிற கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு எப்படி இறங்குறார்னா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குகிறார். और जैसे पिता अपने बच्चे के ऊपर यानी दया करता है, यहोवा भी अपने डरवियों के ऊपर दया करता है। அழகாய் வந்து தற்காத்துக் கொள்வார். बहुत ही अच्छी रीति से आकर रक्षा करेंगे। அவர் கை தூக்கி எடுத்துக் கொள்வார். उनका हाथों से उठाएंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். एक कार्य को समझ लेना है। உண்மையானவனை, जो सच्चा है, உண்மை உள்ளவனை जो कोई भी सच्चा है, கர்த்தர் தற்காப்பா. यहोवा रक्षा करेगा। உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று ஆகவே எழுதி இருக்கிறது. लिखा गया कि सच्चे लोगों के लिए यहोवा सहारा है। ஆனால் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் கொடுப்பார். लेकिन टट्टा करने वालों के लिए उसका जवाब वह देगा। ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். एक बात को समझ लेना है। பொய் தேவனுக்கு விரோதமான செயல்பாடா இருக்கிறது. தேவன் அதை அறவே வெறுக்கிறார். वह झूठ परमेश्वर के यानी करीब नहीं जा सकता है। परमेश्वर उसे निकम्मा कर देते हैं। பொய் கொலை செய்கிறதற்கு சமானம் போல இருக்கிறது போல தேவனுடைய கண்களில் தெரிகிறதா இருக்கக்கூடும். और परमेश्वर के नजरों में ये जो झूठ है हत्याचार करने के समान होता है। ஒரு குறிப்பிட்ட நாளிலே அருமையாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஒரு ரிசல்ட் வெளிவந்த உடனே எல்லாரும் போய் தங்கள் நம்பர் வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 10वीं कक्षा और 12वीं कक्षा का रिजल्ट आते समय सभी लोग उसे देखने के लिए गए थे। ஒரு அந்த அவர் பரீட்சை எழுத ஒரு நபர் மாத்திரம் புறப்பட்டு போறதுக்கு லேட் ஆகி போச்சு. और एक जन जो परीक्षा लिखा था वह निकलने के लिए उसको देर लगा था। அந்த நபர்னுடைய फ्रेंड्स எல்லாம் போயிட்டு அதுக்குள்ள பார்த்து வந்துட்டாங்க ஸ்கூல்ல இருந்து. और उस जन के दोस्त लोग सभी स्कूल में जाकर देकर आ गए थे। இந்த பையன் வெளியே வந்து கேட்டான், और ये लड़का बाहर आकर ये पूछने नंबर लगा, வந்துருச்சாடா? क्या मेरा नंबर आया है? போற பையங்க வேணும்னே கிண்டல் பண்ணு, டேய் நீ ஃபெயில்டா போய் பாரு அப்படிட்டாங்க. और उसके दोस्तों ने हंसी मजाक के लिए कहा था कि तू फेल हो गया है। ஐயோ எல்லோரும் என்னை கேலி பண்ணார்கள் என்று உடனே அவன் தூக்கிலிட்டு செத்து போனான். सभी लोग मेरी हंसी मजाक उड़ाएंगे इसलिए फांसी डालकर मर गया। உண்மையில் அவன் பாஸ் ஆகி இருந்தான். सचमुच वह पास हुआ था। நண்பர்கள் சொன்ன ஒரே ஒரு பொய், दोस्तों की एक झूठ அவனுடைய உயிரை எடுத்து போயிற்று. उसके प्राण को ले गया था। ஒருவேளை அவன் மட்டும் உயிரோடு இருந்தா இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? अगर आज वह जिंदा होता तो कितने बच्चे होते? இல்ல பேர பிள்ளைங்க இருக்கும். कितने नाते पोते होते? என்றென்றைக்குமா ஒரு பெரிய சந்ததியாவே மாறி இருக்கும்ல. सदा समय के लिए एक वंश के समान ஒரு रहा होगा। பொய் எவ்வளவு பெரிய சந்ததி அழிக்கிறது பாருங்க. एक झूठ कितने वंश को नाश करता है। ஆகவே தேவன் பொய்யை வெறுக்கிறார். इसीलिए परमेश्वर झूठ को அறவே வெறுக்கிறார். बहुत ही इनकार करते हैं। எதற்காக பொய் சொல்லுகிறோம்? और हम किस लिए झूठ बोलते हैं? தன்மானம் போய்விடக் கூடாது. और अपना सच जो है नहीं जाना है। அப்படின்றும் சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் சொல்றாங்க. और ऐसे किसी परिस्थिति में भी झूठ बोलते हैं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நீங்க கீழே டப்புன்னு விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. अगर आप लोग नीचे गिर जाते हैं தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து அப்புறம் கீழே விழுந்தீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? और दूर से देखने वाला कहेगा कि नीचे गिर गए हो क्या? சும்மா அப்படி எக்ஸசைஸ் பண்ணி எந்திரிச்சேன். नहीं, मैं ऐसे एक्सरसाइज कर रहा। நம்ம மக்கள் சமாளிக்கிறதுல நம்பர் 1 இருப்பாங்க. देखिए ऐसे ही अपने आप को संभालने में हमारे लोग बहुत ही अच्छे கீழே हैं। விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டவே இல்லை என்று சொல்வார்கள். और कहते हैं कि नीचे गिरने से भी मूंछ पर मट्टी नहीं लगता है। அதுல என்ன இருக்குது? इसमें क्या है? ஆமா கீழே விழுந்துட்டேன் பிரதர். हाँ, मैं नीचे गिर गया हूँ ब्रदर। கர்த்தர் கிருபையால கை கால் உடையல. प्रभु के अनुग्रह से हाथ पैर नहीं टूटा। அல்லேலூயா நீங்க விட்டு போக வேண்டியதானே. हालेलुया बोलकर जाना है ना आपको। இதுல உங்களுக்கு என்ன இருக்கு பொய் சொல்றதுக்கு? और इसमें झूठ बोलने की क्या बात है? இந்த பொய்யிலேயே பொறளாதீங்க. और इसी झूठ के बीच में मत रहिए। சமாளிப்புலயே ஓட்டாதீங்க வண்டியை. और अपने आप को संभालने के विषय में गाड़ी में चलाइए। அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ண வேண்டியது வரும்? और एक दिन क्या करना होगा? ஃபாஸ்டிங் போட்டு 40 நாள் 21 நாள் 70 நாள் ஃபாஸ்டிங் போட்டே வாழ வேண்டியதான். 40 दिन 21 दिन ऐसे उपवास रखी आपको जीना होगा। எதுக்காக? ये सब किसके लिए? தற்பாதுகாப்புக்காக. अपने आप को संभालने के लिए। எப்ப நீ ஒரு கேடகத்தை பிடிச்சா கொஞ்சம் அளவு பாதுகாக்க முடியும். ஆனா தேவன் ஒரு கேடகத்தை பிடிச்சார், அவரே கேடகம் பண்ணினார்னா எல்லா ஆங்கிலையும் உன்னை பாதுகாத்துக்கலாம்ப்பா. देखिए अगर परमेश्वर आपके लिए ढाल है तो सभी दिशाओं से आपको रक्षा मिलेगी। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के சாதாரண கேமரா இருக்கிறது. एक साधारण कैमरा है। இது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வீடியோ படம் எடுக்கும். एक सीमा तक ही वीडियो
ले सकता है। வைட் ஆங்கிள் லென்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. वाइड एंगल लेंस ऐसा है, அது மாட்டிட்டா இவ்வளவு தூரத்துக்கு முழுவதுமா எல்லா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்து காட்டும். और उसे लगाने से स्टेज पूरा वहां पर दिखाई पड़ता है। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இதை விட இன்னொரு கேமரா இருக்கு. और इससे भी और एक कैमरा है। ஏறக்குறைய 360 டிகிரியும் படம் பிடிக்கத்தக்கதான கேமராக்கள் உள்ளன. लगभग 360 डिग्री को जो है पिक्चर लेने वाला மேல कैमरा भी है। இருக்கிறதையும் கீழ இருக்கிறது எல்லாத்தையும் படம் பிடிக்கும். ऊपर से लेकर नीचे तक वो जो है ले लेता है। அப்ப தேவனுடைய ஒத்தாசை வந்தால், जब परमेश्वर की रक्षा आती है, அவர் உங்களை தற்காத்து கொண்டால், अगर वो आपको बचाएंगे तो அத போன்ற பாதுகாப்பு எதுவுமே இல்லை. और उस तरह की रक्षा और कुछ भी नहीं है। இளைப்பாரி மகிழலாம். और विश्राम करके रह सकते हैं। கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாரி மகிழலாம். यहोवा की उपस्थिति में हम विश्राम के साथ रह सकते हैं। தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே ஆமென். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல ஆமென். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். பாடுங்க. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறே. திரும்ப சொல்லுங்க. எதை குறித்தும் பயம் இல்லையே, ஆமென், என் நேசர் நடத்துகிறே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். பாடுங்க. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. तालियां बजाकर यहोवा की महिमा करेंगे। हालेलुया। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का हृदय बिना चिंता के साथ இதோ रहे। விசேஷ விதமாக பொய் தேவனை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறது. और ये झूठ है परमेश्वर को कितना दुख पहुंचाता है। அதாவது 10 கட்டளைகள் என்பதை மீறி நடக்கும் பொழுது மரணத்துக்கு பாத்திரவானாய் ஒருவன் மாறுகிறான். और एक जन मृत्यु का योग्य बन जाता है जब वह 10 आज्ञाओं का पालन नहीं करता है तो। ஆமா, 10 கட்டளை மீறினால் மரணம் வருகிறது. 10 आज्ञाओं का पालन न करने से मृत्यु आ जाता है। அப்பொழுது என்ன நடக்கிறது? तो तब क्या होता है? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உங்கள் மேல் அதிகாரம் வருகிறது. और यानी मृत्यु और पाताल का अधिकार आप लोगों के ऊपर आ जाता है। மரணம் உங்களை ஆண்டு கொள்ள பார்க்கிறது. और मृत्यु आप लोगों के ऊपर काबू करना चाहता है। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆமா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். आप लोगों का हृदय बिना चिंता के साथ रहे। அதுதான் ராஜரீக பிரமாணமா 2 கொடுத்துட்டாரு. और राज पदारी जैसे 2 दे दिए हैं। சரி, அப்ப அந்த 2ல ஏதாவது நீங்க முழுவதுமா நிறைவேற்றாமல் போனால் 2ல 10 பாஸ், 10ல பாஸ் எடுக்கிறது ஈஸி. 2லனா ஒரே ஒரு கட்டளையில தோத்து போனாங்கல்ல ஆதாம் ஏவாள் ஒரு நாள். देखिए आदम और ईव जो है वह एक ही कार्य में वे हार गए थे ना। ஒண்ணுதான் 2 3 4 ஆகி 10 ஆகி அதன் பின்பு 2 அழகா சுருக்கி கொடுத்திருக்கிறாரு. देखिए 1 2 4 बनकर उसके बाद में 2 के ऐसे दे दिए அப்ப இந்த हैं। 2லயுமே நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்குன்னு எழுதி இருக்கலாம். அப்ப அந்த 10ம் ஃபெயில் ஆகிறது போல ஆகும்போது மரணமும் பாதாளமும் உங்கள் மேல் பலம் செய்யும். அந்நேரத்துல நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனே பதில் வராது. और देखिए ये मृत्यु और अधलोक जो है ऐसे बन जाने के बाद में वहां पर किसी रीति का जवाब आप लोगों को नहीं मिलता है। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोग, நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். आप अच्छा ध्यान दीजिए। அப்ப அப்படி இருக்கிறது இருந்தால் கூட तो इस तरह रहने से भी ஒரே கட்டளையை மீறி அவர்கள் ஜீவனை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். और एक ही आज्ञा का ना पालन करके अपने जीवन को कुर्बान भी किए हैं। அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? और प्रेरितों 5:4 में ऐसे लिखा है, வாசிக்க கேட்போம். हम पढ़ेंगे। அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன?
நீ மனுஷரிடத்தில் அல்ல நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அப்ப என்ன நடந்தது? அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். பாத்தீங்களா? ஒரே ஒரு பொய் தேவனிடத்தில் போய் சொன்ன உடனே टप्पुन वीर पिरिंदु विट्टது. देखिए एक ही झूठ परमेश्वर की ओर जाकर कहते समय वह नीचे गिर पड़कर मर जाता है. அப்படினா என்ன அர்த்தம்? तो इसका अर्थ क्या है? ஆமா, தேவனுடைய சமூகத்துல ஊழியத்தை செய்த பேதுருவின் மேல அனாயிண்டிங் மிகவும் அதிகமாக இருந்தது. அங்க போய் ஒரு பொய் சொன்னா அது எப்படின்னா தேவனிடத்திலேயே பொய் சொல்ற மாதிரி தேவனுடைய வல்லமை முழுவதும் நிறைத்து தேவன் அவருடனே கூட இருந்துகிட்டு இருக்கிறார். அப்ப வந்து பொய் சொன்ன உடனே जब परमेश्वर की उपस्थिति में ही रहकर झूठ बोलते समय परमेश्वर के सामने झूठ बोलने के समान है तो तुरंत उसका प्राण चले जाता है. தேவனிடத்துல பொய் சொன்னவங்க பிழைச்சவங்க இருக்காங்க. और परमेश्वर के पास झूठ बोलकर சாராள் நகைத்தாள். सारा ने हंसी थी. ஆனா தேவன் சொன்னார் சாராள் நகைத்தாள் என்று. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல நகைக்கல. और परमेश्वर ने कहा था कि तू हंसी, लेकिन वह कहती இல்ல कि நீ नहीं நகைத்தாய் என்று தேவன் சொன்னார். और परमेश्वर ने कहा हां तू हंसी है. பெரிய சந்ததி வர வேண்டியிருக்கனால கிருபை மூடிக்கொண்டது போல. एक बहुत बड़ी सी वंश आने के कारण करुणा उसको ढाप दी है. அப்படியானால் என்ன? ऐसा हो तो बात क्या है? பொய் எவ்வளவு பெரியதாய் தேவனுடைய பார்வையில் வேதனையை கொடுக்கிறது. और ये झूठ परमेश्वर के नजरों में कितना बड़ा दुख देता है. சாராளை போல தேவனிடத்திலும் வந்து பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். और ऐसे कुछ लोग जो साराई के समान प्रभु की उपस्थिति में भी आकर झूठ बोलते हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, நீங்கள் யாவரும் தசமபாகத்தை சரியாய் கர்த்தருக்கு செலுத்தி இருக்கிறீர்களா? आप लोग सभी जो है परमेश्वर का दशवांश सही ढंग से दिए हैं. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று இதில் தானே கர்த்தர் கேட்கிறார். क्या मनुष्य इस तरह का धोखा दे सकता है क्या? ऐसे बताइए. தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். और लिखा गया है कि दशवांश और दान में आप लोग मेरी परीक्षा करो. ஆமா, சிலர்லாம் தசமபாகத்திலிருந்து கடன் கர்த்தட்ட வாங்கிடுவாங்க. और कुछ लोग दशवांश से जो है प्रभु से ले लेते हैं. வாங்கி செலவு பண்ணிட்டு ஆண்டவரே அடுத்த வாரம் இந்த மாசம் தந்தறேன் ஆண்டவரே மன்னிச்சுக்கிடும்னு சொல்லி கேக்குறவங்க இருப்பாங்க. और उस पैसे को खर्च करके प्रभु मैं अगले महीने दे दूंगा ऐसे बोलने वाले भी हैं. ஆமா, அதெல்லாம் கூடாது. ऐसे सब नहीं करना है. கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையா இருங்கள். जो यहोवा का है उसे यहोवा को देने में सच्चे रहिए. தேவனுடைய காரியத்தில் உற்சாகமா இருங்கள். परमेश्वर के कार्य में उत्साहित के साथ बने रहिए. அதுல பொய் வேண்டாம்ங்க. और उसमें झूठ नहीं चाहिए. வாழ்க்கையிலும் பொய் வேண்டாங்க. जीवन में भी झूठ नहीं चाहिए. இப்ப நீங்க ஒரு சில காரியங்களை மதியனமா போய் சொல்ல வேண்டாமே. और कुछ कार्यों को डठाई के साथ भी नहीं बोलना है. நீங்க கீழே விழுந்தீங்க, अगर आप नीचे गिर भी गए हैं, உங்ககிட்ட வந்து யாருமே கேட்காம இருக்கப்ப நீங்க போய் அதை எல்லாத்தையும் உண்மையை சொல்லணும் போல நான் கீழே விழுந்தேம்மா வர்ற நேரத்தில் அப்படின்னு உங்க மனைவிட்ட சொன்னீங்கன்னா நீங்க அப்பயே நடக்கிறப்ப பார்த்தேன் இப்படிதான் விழுந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. जब कोई नहीं देखता है तो आप अपने आप में जाकर ऐसे मत बोलिए कि मैं नीचे गिर गया हूँ. நீங்கள் ஒரு காமெடியனா இருக்க வேண்டியதில்லை. आप एक कॉमेडियन के जैसे नहीं रहना है. தெரியாம விழுந்தீங்கன்னா அமைதியா இருக்க வேண்டியதுதானே. अनजाने में गिर गए तो चुपचाप रहिए. அதான் ஞானம். और यही बुद्धि है. கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகரையும் பிரித்து விடுகிறான். और जो मांगा गया उसे बोलने वाला प्राण दोस्ती को भी दूर हटा देता है. ஒண்ணுன்னு கேட்டா முழுசும் வரிசையா முழு அட்ரஸ் கொடுக்கறவனா போக கூடாது. और एक कार्य को पूछने से पूरा एड्रेस नहीं बताना है. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. जो पूछा गया है उसका जवाब दीजिए. முழு விவரத்தை ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும்? पूरा विवरण आपको क्यों कहना है? உங்களுடைய எல்லா காரியத்தையும் சொல்லுகிறேன் என்று அதிலே ஒரு பொய் நடுவிலே வந்து நிக்க விடாதிருங்கள். आप लोगों का पूरा कार्य बताने के उस विषय में झूठ बीच में नहीं आना है. ஆகவே வேதம் சொல்லுகிறது, और इसीलिए व्यवस्था कहता है அதிகமாய் பேசுகிறதுல பாவம் இல்லாமல் போகாது. ஆமா, ज्यादा बोलने के समय पर वहां पर झूठ रहे बिना नहीं रह सकता. உங்களுடைய வாய் பேசுகிற வார்த்தைகள் ஏராளமாய் போகும்போது பாவம் இல்லாம போகாது. जब आप लोगों की मुंह की बोली ज्यादा बन जाता है तो उसमें पाप रहे बिना नहीं होता है. சொல்றதுக்கு அப்ப என்ன எடுத்துக்கிடலாம்? और कहने के लिए क्या है? ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க 100 लोग आए होंगे அப்படின்னு சொல்லாம ऐसे कहे बिना ஏறக்குறைய 100 பேர் வந்திருப்பாங்க. लगभग 100 लोग आए हैं. There you are. அவ்வளவு வேலை முடிஞ்சது. बस उतना ही काम हो गया है. சாத்தான் அமைதியா போயிடுவான். शैतान चुपचाप से चले அப்ப जाएगा. சாத்தான் என்ன நினைக்கிறான்? तो शैतान सोचता है இவங்களை பொய் சொல்ல வைக்கணும். और इन्हें झूठ बोलने के लिए பொய் करना சொல்ல है. வச்சா और इन्हें झूठ बोलने 10 से கட்டளையில ஒரு கட்டளை மீறுறாங்க. 10 आज्ञाओं का एक आज्ञा पालन नहीं करते हैं. இந்த மீறின எல்லையில நம்ம விளையாடலாம். और इस आज्ञाकारी ना रहने के विषय पर हम काम करेंगे. அதனால அதையே கேட்கும்படி உங்களுடைய மேலதிகாரிட்ட தூண்டுவானா இருக்கலாம். और इसीलिए उसी बातों को बोलने के लिए आपके अधिकारी से बातें करने देता எல்லா है. மேலதிகாரிகளையும் அல்ல, सभी अधिकारी से नहीं. ஒருவேளை நீங்க அவரை ரொம்ப தூஷிச்சதுனால சத்துரு ஒருவேளை
அவர் கைனால உங்களை கீழே வைக்கணும் விழ வைக்கணும்னு நினைச்சு அவர் உங்கள் மேல் பட்டயத்தை பிடித்திருக்கிறவர் என்று வச்சு உங்களை கீழே வைக்கணும்னு சொல்லி ஒருவேளை ஒரு எரிச்சலை உங்களுக்கு உங்கள் காரியத்தில் எழுப்பலாமா இருக்கலாம். कहीं शत्रु उनके हाथों से आप लोगों को नीचे गिराने के लिए एक तरह का जलन उनके अंदर डाल दिया என் होगा. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. तब आप लोग एक बात को समझ लो, ஏறக்குறைய 100 பேர் இருக்கும் பிரதர். लगभग 100 लोग हो सकते हैं ब्रदर. பிரச்சனையே விட்டது, कोई समस्या नहीं है. சாத்தானுக்கு முக்காடு போட்டாச்சு.